மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று எதிலும் அவசரம் வேண்டாம். புதிய முயற்சிகளையும் வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது மிக அவசியம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் பற்றுவரவில் எச்சரிக்கையாக இருக்கவும். சந்திராஷ்டமம் இருப்பதால் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்துப் போங்கள். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம். நிதானம் தேவைப்படும் நாள். நீங்களாக மருந்து சாப்பிடாதீர்கள். மருந்தை சார்ந்திருக்கும் தன்மை அதிகரித்துவிடும். உங்கள் செலவு எதிர்பாராமல் அதிகரிப்பது மன அமைதியை கெடுக்கும். குடும்பத்தினரின் உதவியால் உங்கள் தேவைகள் கவனிக்கப்படும். இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்று செய்யும் முதலீடு கவர்ச்சிகரமாக இருக்கலாம். ஆனால் பார்ட்னர்களிடமிருந்து சில எதிர்ப்புகளை பெறுவீர்கள். பயணத்துக்கு மிக நல்ல நாள் அல்ல. திருமணங்கள் ஸ்வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கை துணை அதனை இன்று உறுதிப்படுத்துவார். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். மனதில் நிம்மதி உண்டாகும். பெரியோரை சந்திப்பீர். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கிருத்திகை 1 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களால் ஆதாயம் கிடைக்கும். மதியம் வரை மனதில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும். நிதானமாக செயல்படுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். புதியவரின் நட்பால் உற்சாகமடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். திறமைகள் வெளிப்படும் நாள். ஜாலியாக இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களுடைய ஒரு பழைய நண்பர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம். இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள். குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது முக்கியம். உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள். பிசினஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நிலுவையிலுள்ள வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக உழைத்திடுங்கள். உங்கள் பங்குதாரர் உங்களிடமிருந்து சிறிது நேரம் மட்டுமே விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. இது அவர்களை வருத்தப்படுத்துகிறது. இன்று அவரது விரக்தி தெளிவுடன் முன்னுக்கு வரலாம். இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு என்றுமே இந்த அளவுக்கு இனித்ததில்லை. கார்த்திகை 2, 3, 4 திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். ரோகிணி, உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும். செயல்களில் ஆதாயம் ஏற்படும். மிருகசீரிடம் 1, 2 நண்பர்கள் உதவியுடன் எடுக்கும் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். மிதுனம். மிதுனராசி அன்பர்களே, செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கைக்கு வரும். உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்றை கூற வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் நாள். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். வரும் காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்தில் உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமிட்டிடுங்கள். வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும். காதலி என்று உங்களிடமிருந்து எவையும் கோரிக்கையாக வைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலி உங்களிடம் கோபப்படலாம்.
ஒரு கடினமான காலகட்டத்துக்கு பிறகு இன்று ஆபீஸில் ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. டிவி, மொபைல் ஆகியவற்றை பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் தேவையானதை விட அதிகமாக பயன்படுத்துவது உங்களுக்கு தேவையான நேரத்தை கெடுக்கும். உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள். மிருகசீரிடம் 3-4. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், செல்வாக்கு உயரும். திருவாதிரை, வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும், எதிர்பார்த்த வருவாய் வரும். புனர்பூசம் 1-2-3. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகுவர், வரவு அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதுவை படைக்கும் நாள். வீட்டில் வேலை செய்யும்போது விசேஷ அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் ஏதாவது பொருள்களை கவனக்குறைவாக கையாண்டால் அது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீர்கள். உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார். அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள். நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருக்கும்போது பழைய விஷயத்தை பேசுவதால் வாக்குவாதம் ஏற்படலாம். புனர்பூசம் 4. உழைப்பால் உயர்வு காணும் நாள். வியாபாரத்தில் வருமானம் திருப்தி தரும். பூசம், குடும்பத்தினரால் குழப்பம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும். ஆயில்யம், பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்லவும். வியாபாரத்தில் விற்பனை சுமார்தான். பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாய்வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். தடைகளை தாண்டி வெல்லும் நாள். தாயாகப் போகும் பெண்களுக்கு மிக நல்ல நாளல்ல. நடந்து செல்லும்போது கவனமாக இருக்கவும். உங்கள் பணம் நீங்கள் குவிந்து அதை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களுக்காக வேலை செய்யும். இல்லையெனில் நீங்கள் வரவிருக்கும் நேரத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்கும். வீட்டில் ரிப்பேர் வேலையை முடிப்பது அல்லது நண்பர்கள் ஒன்று கூடுவதால் பிஸியாக இருப்பீர்கள். உங்கள் துணைவரிடம் உணர்வு ரீதியில் பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்திடுங்கள். ஏராளமான வேலைகள் இருந்த போதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலை காணலாம். இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும். இன்று நீங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்குச் செல்லலாம். அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்தலாம். மகம், உழைப்பால் உயர்வு காணும் நாள். இன்று தேவையற்ற பிரச்சினைகள் தேடி வரும். பூரம், சுற்றியிருப்பவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வீர். தேவைக்கேற்ற வருமானம். உத்திரம் 1. வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி தள்ளிப்போகும். உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். வெற்றி பெறும் நாள். வெளிப்புற வேலைகள் உங்களுக்கு ஆதாயம் தரும்.
கோட்டையை போன்ற வாழ்க்கை முறையில் காதலும் எப்போதும் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதும் மனதை பாதிப்பதால் அது உடலைத்தான் பாதிக்கும். உங்களை பதற்றமானவராக அது ஆக்கிடும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும். குடும்ப கடமைகளை மறந்துவிடாதீர்கள். உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாளிது. காதலித்து மகிழுங்கள். புதிய ஐடியாக்கள் பயன் தரும். நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவர்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாததால் அவர்கள் இன்று உங்களிடம் புகார் செய்யலாம். மழைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அதுபோல உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு மழையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழ்வீர்கள். உத்திரம் 2, 3, 4. முயற்சி வெற்றியாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரிசெய்வீர். அஸ்தம், நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். சித்திரை 1, 2. சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். தேவை பூர்த்தியாகும். நெருக்கடி நீங்கும். துலாம் ராசி. துலா ராசி அன்பர்களே, மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். காரம் மற்றும் புளிப்பான உணவுகளை தவிர்க்கவும். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அழகும் இளமையும் கூடும். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள். நல்லன நடக்கும் நாள். குழந்தை பருவ நினைவுகள் உங்களை ஆக்கிரமித்திருக்கும். அது தேவையற்ற மன அழுத்தத்தை தரக்கூடும். குழந்தை பருவத்தை இழந்துவிட்டோமே என்ற எண்ணமே உங்கள் கவலை அதிகரிப்பதற்கான காரணமாக அமையலாம். தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. உங்கள் அழகிய செயலையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் மற்றவர்களிடம் உங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். உங்கள் துணையின் இதய துடிப்புடன் உங்கள் துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான். கலை மற்றும் நாடகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்தில் சிறந்ததை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் வரும். குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்பங்கள் புகார் கூறினால் அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால் இது நடக்காது. இன்று உங்கள் திருமண வாழ்வில் மிகவும் சாதகமான நாள். சித்திரை 3, 4. வரவால் வளம் காணும் நாள். முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். சுவாதி, பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். திடீர் வரவால் நெருக்கடி நீங்கும். விசாகம் 1, 2, 3. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். முயற்சி லாபம் தரும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள். நண்பர்கள் வழியில் வீண் பிரச்சினைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சங்கடங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது. ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் எதையோ இழந்ததைப் போல் கவலைகள் வந்து போகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் வளைந்து கொடுத்து போவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும் அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று வரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று திடீரென்று உங்களுக்கு பணம் தேவைப்படும். உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. வீட்டில் சில மாற்றங்கள் அதிக சென்டிமெண்டாக அமையும். ஆனால் அதிகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உணர்வுகளை நல்ல முறையில் உங்களால் வெளிப்படுத்த முடியும். உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தைப் பற்றி உங்களுடன் பேசலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டும். லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைத்திடுங்கள். வெற்றி பெறும் வரையில் உங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை மீண்டும் சொல்வது உங்களுக்கு சரியானதல்ல. இதை செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பீர்கள். வேறு ஒன்றும் இல்லை.
இன்று உங்கள் துணைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை உணர்வீர்கள். விசாகம் 4. தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். நண்பர்களால் வேலைகள் முடியும். அனுஷம். இன்று அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். வருமானத்தில் தடை உண்டாகும். கேட்டை. இன்று பொது பிரச்சினையில் ஈடுபடுவதற்கு முன் நன்றாக யோசிக்கவும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சகோதரர்களை அனுசரித்துச் செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும். உறவினர்களுடன் பகைமை வந்து செல்லும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி இழப்பீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை 2 முறை பாருங்கள். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும். இன்று நீங்கள் உங்கள் காதலனுடன் எங்காவது செல்ல ஒரு திட்டத்தை உருவாக்குவீர்கள். ஆனால் சில முக்கியமான வேலைகளின் வருகையால் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்காது. இதன் காரணமாக உங்களிடையே குழப்பம் ஏற்படக்கூடும். பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள். பிசினஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இன்றைய நாட்களில் உங்களுடைய சில நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் மற்றும் நீங்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் மது, பீடி போன்ற போதைப் பொருட்கள் சேவை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி தன் இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை காண்பிப்பார். மூலம். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் அலைச்சலால் மனம் சோர்வடையும். பூராடம். செலவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் தள்ளிப்போகும். உத்திராடம் 1. கடன் கொடுத்தவரால் நெருக்கடி ஏற்படும். திடீர் செலவுகளால் அவதிக்கு ஆளாவீர். மகர ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும். உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் அதிகரிக்கும் விற்பனை மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். புகழ், கௌரவம் கூடும் நாள். நீண்ட காலமாக இருந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். புதிய நட்புகள் நீண்ட காலம் நீடிப்பதாகவும் அதிக பயன் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார். நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். வாழ்க்கையின் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை காண்பீர்கள். அவர்களுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நீங்கள் இழந்துவிட்டதாக நீங்கள் உணரலாம். உங்கள் துணையின் உடல் பாதிப்பு இன்று உங்களை கவலையில் ஆழ்த்தும். உத்திராடம் 2, 3, 4. லாபமான நாள். வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். பணப்புழக்கம் இருக்கும். திருவோணம். எதிர்பார்த்த வரவு வரும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். அவிட்டம் 1, 2. கவனமாக செயல்பட்டு லாபம் காண்பீர். வியாபாரம் முன்னேற்றமடையும். கும்பம். கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது.
சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் திறமையைக் கண்டு மேலதிகாரி வியப்பார். சாதிக்கும் நாள். உங்களின் கடுமையான நடத்தையால் மனைவியுடன் உறவு பாதிக்கப்படலாம். அல்பமாக எதையாவது செய்வதற்கு முன்பு அதனால் ஏற்படும் விளைவுகளை யோசியுங்கள். முடியுமானால் வெளியில் சென்று மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொள்ள நல்ல சமயம். ஜன்னலில் பூக்களை வைப்பதன் மூலம் உங்கள் காதலை காட்டுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளிப்போவதால் ஏமாற்றம் ஏற்படும். ஒருவர் வெற்று உரையில் ஒரு புத்தகத்தை படிக்கலாம். இருப்பினும் உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் உங்கள் செறிவை தொந்தரவு செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிகச்சிறந்த நிலையை அடையும். அவிட்டம் 3-4. வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். முயற்சி வெற்றியாகும். சதயம். வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர். எதிர்பார்த்த பணம் வரும். பூரட்டாதி 1-2-3. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பணியிடத்தில் செல்வாக்கு உயரும். மீனம். மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகும். வழக்கமான பணிகளையும் குறித்த நேரத்துக்குள் முடித்துவிட்டு உற்சாகமாக இருப்பீர்கள். பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பாதை தெரியும் நாள். உங்களின் அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவும். பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும். வாழ்க்கை துணைவியருடன் பணம் தொடர்புடைய பிரச்சனைகளால் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் தேவையற்ற செலவுகளில் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு அறிவுறுத்துவார். அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள். காதலும் ரொமான்ஸும் உங்களை மகிழ்வான மனநிலையில் வைத்திருக்கும். இன்று வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்கும். உங்களது மூட் நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மனதை விட புத்தியை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய நாள். உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள். பூராட்டாதி 4. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். உத்திரட்டாதி. வியாபாரிகளுக்கு முயற்சி வெற்றியாகும். உறவினரை சந்தித்து மகிழ்வீர். ரேவதி. பெரிய மனிதரின் ஆதரவு கிடைக்கும். சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்.